லென்ஸ் வந்தாச்சு, இந்த ட்ரோன் வந்துருச்சு, பலவிதமான கேமரா. நானே ஒவ்வொரு ஷூட்டிங் போக்கையிலேயும் புதுசாக கேமரா பார்க்குறேன். அப்போது இந்த கேமராமேன் வந்து ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு கற்பனை வளம் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஓரளவுக்கு நடித்தா மட்டும் போதும்னு இருக்கிறது நாங்கள் தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யாரோ டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க, அது எந்த கேமராவில் எடுத்தா என்ன, ஃபிலிமில் எடுத்தாங்க, டிஜிட்டல் எடுத்தாங்க, எதில் எடுத்தாங்க, நாங்கள் வந்து ஒழுங்காக மரியாதையாக நடிச்சிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுவும் இனிமேல் சரியாக நடிக்கலான்னு ஏஐயில் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ ஹிந்தி படத்தில் ஒரு ஹிந்தி படம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு தமிழை தவிர எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது சரியா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1.5 லாங்குவேஜ் தான். ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ். இதை வச்சு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தாங்க எனக்கு தெரியும். ஹிந்தி என்னால் பேச முடியாது அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசுங்க சார், ஏஐயை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இனிமேல் வந்து தனியாக ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறாரு. எங்களை நாங்கள் தான் நடிப்போம், எங்களுக்கு பதிலாக வேறு யாரும் நடிச்சிடக்கூடாது. டியூப் போடுறதுக்கு அந்த காலத்தில் வேற விஷயம். அது வந்து அது வந்து அந்த எக்ஸ்பர்ட் தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோயஸ்ட்டை காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கும், ஓடி வந்து ஹீரோ டைவ் அடிச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை காப்பாற்றுவார். வெளியில காலிங் பெல் இருக்க அனுத்தனை திறந்து விட்டுருப்பாங்க. இல்லை சொல்றேன், இருந்தாலும் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு வந்தா தான் ஒரு சவுண்டெல்லாம் போட்டு டனக் போட்டு உள்ள வந்து அப்படி ஒரு டிஷ்யூன் உடையில வந்து ஒரு ஹீரோயிசமாக இருக்கும். அதுக்கு ட்ரைனிங் வேணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கண்ணாடி வரைக்கும் ஓடி வருவோம், அங்கேருந்து கட் பண்ணி ஒரு டியூப் கண்ணாடி உடைச்சிட்டு குதிப்பார். கண்ணாடி அவர் உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த பெரிய கண்ணாடி கீழே ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பாட் இருக்கும். அங்கே ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு சுத்தியல் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல இவர் வர்றதுக்கும் இதை உடைக்கிறதுக்கும் கரெக்டாக செட் ஆச்சுன்னா இவர் மேலே கண்ணாடி குத்தாமல் எந்த கீறலும் பண்ணாமல் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்ணாடிக்கு பதிலாக கீழே கொஞ்சம் பெரிய பெரிய கல்கண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டிக்கரணை போட்டு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அந்த கல்கண்டு எடுத்துக்கணும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் வச்சு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கில் வந்து டாக்டர்களாக இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பற்றி அருமையாக சொன்னார். இங்கே சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு பெரிய டாக்டர்கள் டீமுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டர் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிற பெருமை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு